வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 3வது வகுப்பு மாணவர்களுக்குரிய 11வது பாடப்பகுதியில் 11வது பாடப்பகுதி பார்க்க போகிறோம். சரியா? ஏற்கனவே 63வது பக்கத்தில் பார்த்தோம். என்னது தலைப்பு? என்னது? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இல்லையா? ஒரு அடர்ந்த பெரிய காட்டில் மரங்களும் விலங்குகளும் பேசிக்கிட்டு இருந்தது. என்ன பேசிகிட்டு இருந்தாங்க? மரங்கள் சொல்லிச்சு நாங்கள் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே விலங்குகள் என்ன சொல்லிச்சு? இல்லை 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 நாங்கள் தான் பெரியவங்க அப்படின்னோடனே அவன் என்ன சொல்லிச்சு? மரம் என்ன சொல்லிச்சு? சரி ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேருக்குள்ள என்ன செஞ்சுக்கலாம், போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. சரி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? விலங்குகளும் சம்மதிச்சாங்க, மரங்களும் சம்மதிச்சு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே அப்போது அந்த மரங்கள் என்ன சொன்னிச்சு? 1 மாதத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த காட்டை விட்டு இங்கே போய் இருங்க அப்படின்னு சொல்லிச்சு. சரி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் ஆமோதிச்சு அந்த காட்டை விட்டு எங்கே போனாங்க? பாலைவனத்துக்கு போகிறாங்க. பாலைவனத்துக்கு போய் கொஞ்சம் நேரம் கூட அவங்களால இருக்க முடியல. விலங்குகள் ஒவ்வொன்றும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? ஐயோ, குளிர்ச்சியான அந்த காட்டு பகுதியில் நம்ம அங்கே இருக்கிறத விட்டுட்டு இங்கே வந்துட்டோமே, ரொம்ப சூடாக இருக்கே, தாகத்துக்கு கூட தண்ணி இல்லையே, வைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விலங்குகளும் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அந்த இடம் தான் நமக்கு பாதுகாப்பாக இருந்தது, நம்ம என்ன செய்யலாம், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அதுக்கிடையில் என்ன செய்தாங்க? வேட்டைக்காரன் வந்து என்ன பண்ணுறான்? அங்கே உள்ள விலங்குகளெல்லாம் வேட்டையாட ஆரம்பிச்சிடறான். வேட்டையாடி பிடிச்சி கூட்டுட்டு போயிடுறான். இருக்கிற விலங்குகள்லாம் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க? தப்பிச்சு என்ன செய்கிறாங்க? இங்கே வந்துடுறாங்க, காட்டுக்கு வராங்க. இங்கே காட்டுக்கு வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகள் இல்லாத அந்த நேரத்தில் வேட்டைக்காரங்க என்ன பண்ணுறாங்க? காட்டுக்குள்ளே வந்து மரங்களை வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சரியா? வெட்டி மரங்களை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போது விலங்குகள் அவ்வளோ பேரும் என்ன செய்கிறாங்க? அங்கே இருக்க முடியாது, நமக்கு நாம் இருக்கிற இடம் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டை பார்க்கறதுக்காக வராங்க. சரியா? வெட்டப்பட்ட மரங்களை பார்த்து திரும்பி வந்த விலங்குகள் அதிர்ச்சி அடைந்தன. இங்கே விலங்குகள் அவ்வளவும் காட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தா மரங்கள் எல்லாமே வெட்டி இருக்குது. சரியா? அதை பார்த்து விலங்குகள் எல்லாம் அதிர்ச்சி அடையுது. உடனே மரங்கள் பேசுதுங்க, சொல்கிறாங்க பாரு, நீங்கள் இல்லாத நேரத்தில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர். மரம் என்ன சொல்லுது? சிங்கத்திட்ட போய் இந்த மாதிரி நீங்கள் இல்லாத நேரத்தில் மரங்களை வேட்டைக்காரர்கள் வந்து என்ன பண்ண, கொஞ்சம் மனிதர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க? மரங்களை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிங்கம் வந்து கேட்குது, மரங்களே என்னவாயிற்று அப்படின்னு. எங்கே சில நண்பர்களை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மரங்கள் என்ன செய்யுது? திருப்பி கேட்குது விலங்குகள்கிட்ட, எங்கே சில பேரை காணும் அப்படின்னோடனே உடனே விலங்குகள் சொல்கிறாங்க, பாலைவனத்தில் இருந்தபோது எங்களுள் சிலரையும் வேட்டையாடி சென்று விட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? உடனே அதாவது நாங்களும் பாலைவனத்தில் இருக்கும்போது எங்களையும் என்ன பண்ணுறாங்க? சிலர் வந்து என்ன பண்ணிட்டாங்க? வேட்டையாடிட்டு போயிடுறாங்க அப்படின்னு வேட்டையாடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மான் என்ன சொல்லுது? எங்களுக்கு உணவு, தண்ணீர், பாதுகாப்பு எல்லாமும் காட்டில் தான் கிடைக்கிறது. ஆமாம் நண்பர்களே, நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு. உடனே என்ன செய்யுது? விலங்குகள் என்ன சொல்லுது? எங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே இந்த காட்டில் தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லுது. உடனே மரம் என்ன சொல்லுது? ஆமாம் ஆமோதிச்சு என்ன சொல்லுது? ஆமாம் நீங்கள் இருந்தால் தான் என்ன செய்யுது? விலங்குகள் இருக்காங்க, விலங்குகளுக்கு பயந்தே மனிதர்கள் உள்ளே வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்கள் இல்லை, அனைவரும் சமமானவர்களே, எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம் அப்படின்னு மரங்களும் விலங்குகளும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க? இங்கே யாருமே உயர்ந்தவர் தாழ்ந்தவன் கிடையாது, நம்ம எல்லாருமே சரியானவங்க தான், நம்ம எல்லாருமே சேர்ந்து இருந்து ஒற்றுமையாக வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதனுடைய இதோட நீதி கருத்து என்னது? ஒற்றுமையே வலிமை. நாம் எல்லோரும் ஒன்று போல் இருந்தால், ஒற்றுமையாக இருந்தால் நம்மளை மிஞ்சுறதுக்கு யாரும் கிடையாது. யார் வந்து எதிர்த்தாலும் நம்ம ஈஸியாக அவங்கள வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒற்றுமையே வலிமை அப்படிங்கிற தலைப்பு, நீதி கருத்து. இந்த கதை உணர்த்தும் நீதி கருத்து என்னது? ஒற்றுமையே வலிமை. பாடப்பகுதியை நல்லா வாசித்து பாருங்கள். சரியா? நாளைக்கு புத்தகத்தில் உள்ள பயிற்சிகள் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.